இப்ப வந்து நீங்க மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்க. இப்ப குலதெய்வம் தெரியல அப்டின்னா, முதல் அடியே தான் அவங்களுக்கு முற்றிலும் அடி மாரி. ஆமா. குலதெய்வத்திலேயே அவங்க ஸ்டாப் ஆயிட்டாங்கன்னா, எதுவுமே நடக்காது அவங்க வாழ்க்கையில. இப்ப நீங்க இந்த மூலிகைய குடுத்து அவங்களோட கர்மாவ நீங்க வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாரியான பிரச்சனைகள் வரும் சார்? இல்ல எனக்கு இத பத்தி நான் ஐயாகிட்ட கேட்டுட்டேன். எப்படின்னு, உங்களுக்கு இந்த பிராப்தம் இருக்குதுங்க. ஜாதக ரீதியா அவரும் ஆன்மீக ரீதியா பார்க்கிறவர் இல்லையா? அம்மாகிட்ட கேட்கும் உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு. அவன் கர்மா குறையணும்னு சப்போஸ் இது மூலியமா குறையணும் அவனுக்கு விதிக்கப்பட்டதா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ம். உண்மையிலேயே இந்த கர்ம வினைய வாங்கணும்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு செயல்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. தீவிரமா இறங்கிட்டீங்க. அது வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு குடுக்கணும் தான் விதி. குடுங்க. ம். தப்பு கிடையாது. என்ன ஆயிட போகுது? தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு தான் குடுக்க போறீங்க. அது குலதெய்வத்த குடுக்க போறீங்க. அது காக்கும் தெய்வம். அந்த குலத்த காக்கும் தெய்வம். அப்ப இந்த இந்த பலன் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் மனசார உண்மையிலே ஐயா ரொம்ப நன்றி ஐயா குடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்ககிட்ட இருந்து வாயில வந்துச்சுன்னா, அது உங்க தலைமுறைய காப்பாத்தும். இத திரும்ப திரும்ப சொல்றேன். இது சுயநலம் சார்ந்த பொதுநலம். ம். அவங்களுக்கு குடுக்கணுன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும், அது எனக்கு சுயநலமும் இருக்கிறது. என்னுடைய சுயநலம் இல்லாமல் தரவில்லை. இதில மறைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலே குடுக்க குடுக்க தான் ஒரு விஷயம் வளரும். சித்தர்கள் அவ்வளோ எளிமையா குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா, நீங்க சாதாரணமா குடுக்கும்போது அது நிலை வேற. இப்படி உண்மையிலேயே சொல்லிக் குடுக்கும்போது நிலைமை வேற. ம். நம்ப ஒண்ணும் இல்ல ஒரு விரலி மஞ்சள். அதனுடைய மகத்துவம் மிகப்பெரிய மகத்துவம். அத நீங்க அடுக்கிட்டே போலாம். அவ்ளோ பெரிய விஷயம் அதுல இருக்கு. ஒரு அரிசிக்கு அவ்வளோ தன்மை உண்டு. ம். நான் நெறைய பேருக்கு சொல்லுவேன். குடும்ப ஒற்றுமைக்கு நீங்க எறும்பு புத்துல போட்டு அரிசி போட்டு பாருங்கய்யா. கணவன் மனைவி உறவு எவ்வளோ சீராகும். அதுக்கு ஒரு சர்க்கரை போட்டு பாருங்க எவ்வளோ சீராகும்ன்னு சொல்லிட்டு. நீங்க இதுக்கு வந்து 1000 பல லட்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல.